அனைவருக்கும் வணக்கம். விஜய் அவர்கள் பனையூர்ல சமீபத்தில் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டார். அப்போ பேசிய விஷயங்கள், அதாவது நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். அதிமுக ஒரு தடவை கூட அவர் பேசல. ஆனால் அதிமுக கொடுத்து நிறைய விஷயங்களை பேசியிருக்கார். அதற்கு பின்னாடி இருக்கும் அரசியலும், அடுத்து விஜய் அவர்கள் சந்திக்க போற அடுத்த கட்ட அரசியல் நகர்வும், அடுத்த கட்ட அவர் சந்திக்க போகும் சில விஷயங்களையும், அதுக்கப்புறம் திராவிட மாடல் அரசு தொடர்ந்து இந்த மாநாடு நடத்திட்டு வருது. மாநாட்டில் பெண்கள், அதாவது பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு சொன்னாங்கல்ல, எந்த அளவுக்கு பெண்கள் அலக்களிக்கப்பட்டார் அப்படின்ற விஷயங்களை இந்த வீடியோவில் முழுசாவே அலசிடலாம். இப்போ விஜய் அவர்கள் பேசின அந்த விஷயத்துக்கு வருவோம். விஜய் அவர்கள் அவர் பேசினாவே பார்த்தீங்கன்னா இப்போ சமூக வலைதளங்களில் ஒரு பேசும் பொருளாகவே இருக்கிறது. அதற்கு முக்கிய காரணம் அவரோட அரசியல் கூட்டணி அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டணி முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்பட்டது. ஆனால் இப்பொழுது எல்லா கட்சியிலுமே மேக்சிமம் பார்த்தீங்கன்னா கூட்டணியை இறுதி செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். பிரேமலதாவும் ராமதாஸ் ஐயா அவர்களும் ஏன்னா அவங்க மட்டும் இன்னும் இறுதி செய்யப்படலை. அது எங்கே போனாலுமே பெருசாக சாதகம் பாதகம் நிகழாது அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஆனால் தமிழக வெற்றி கழகம் எங்கே ஆரம்பித்ததோ அங்கேயே நிற்கிது. அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம சொன்னோம் தனித்து விடப்பட்டிருக்கிறார் விஜய் அவர்கள் அப்படின்னு சொன்னோம். ஆனால் அதே இடத்துல தற்போதும் தனித்து தான் அவர் இருக்கிறாரே தவிர யாரும் கூட்டணிக்குள்ள வரல. இவரும் கூட்டணி போய் எங்கேயும் சேரல. அப்போ இப்ப என்னதான் பேசினாரு, என்ன விஷயங்கள்லாம் நடந்தது பனையூர்ல அப்படின்னு பார்த்தோம்னா, விசில் சின்னங்களை அறிமுகப்படுத்தி அந்த விழாவில் பேசிவிட்டு இங்க ஏடிஎம்கே ஒரு தாக்கிட்டாருன்னு வச்சுங்களேன். இது வரைக்கும் டிஎம்கே தீய சக்தி, அதாவது பாத்தீங்கன்னா பாஜக கொள்கை எதிரி, இந்த பக்கம் டிஎம்கேவை எதிரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இங்க இன்னொரு விஷயம் என்னன்னா, ஊழல்வாதிகள், அதாவது இங்க தீய சக்தி ஊழல் சக்தி அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏடிஎம்கேவை நேரடியாக ஊழல் சக்தி அப்படின்னு தாக்கிட்டார். அப்போ இதுக்கு பின்னாடி என்னதான் நடந்துச்சு? அப்போ கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் சிபிஐ விசாரணை தமிழக வெற்றி கழகம் தான் வேணும்னு சொன்னாங்க. அப்போ உச்சநீதிமன்றம் போய் இந்த சிபிஐ விசாரணை நடந்துகிட்டு இருக்கும் பொழுது இங்க விஜய் அவர்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது உண்மையாக தெரிகிறது. அவரிடம் விசாரணை மேற்கொண்டாலுமே நீங்கள் சிரிச்சுக்கிட்டே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, வடிவேல் காமெடி ஒன்று இருக்கும். ஏன்னா அவங்க நண்பர்களாக இருப்பாங்க. இது அஜித்தும் வீரத்தில் பண்ணியிருந்திருப்பாரு. நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும்னு வச்சுங்களேன். அண்ணே நீங்கள் நல்லவரனே அப்படி திட்டுற மாதிரியே சொல்லுவார்ல, அந்த மாதிரி விஜய் அவர்களை பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் எல்லாம் கொடுத்து விசாரணை எல்லாம் மேற்கொள்ளும் பொழுது சில விஷயங்களுக்கு அழுத்தம் கொடுத்துருக்காங்க அப்படின்றது நல்லாவே தெரியுதுன்னு வச்சுங்களேன். அதோட ஒரு சம்பவமாக அங்கே பேசியிருப்பாரா அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் ஒரு காரணம் அப்படின்னு தான் வச்சுக்கலாம். ஆனால் விஜய் அவர்கள் தனித்து விடுபடுறதற்கு முக்கியமாக இங்கே காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி முழுசாக பார்க்க போகிறதுல ஆதவ அர்ஜுனா பேசுன விஷயங்களை வைத்து முழுசாக ஒரு வீடியோ போட போகிறோம். அதில் டீட்டெயிலாகவே சொல்கிறான், எல்லா விஷயங்களும் நடந்ததை சொல்ல போகிறேன். அது தமிழக வெற்றி கழகத்துக்கு எந்த அளவுக்கு பின்னாடி வரக்கு போகுன்றதை பொறுத்திருந்தே பார்க்கலாம். அப்படி இருக்கும் பொழுது இங்கே பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் தற்போது ஏடிஎம்கேவை இப்படி ஊழல்வாதிகள் ஊழல் சக்திகள் அப்படின்னு சொல்வதற்கு காரணமே அவங்க எந்த சப்போர்ட்டும் பண்ணலன்ற ஒரு காரணம். அதற்கப்புறம் ஒருவேளை, அதாவது பிஜேபியும் ஏடிஎம்கேவும் ஒருவேளை விஜய் அவர்களை கூட்டணிக்கு இழுத்து விட்டால் என்ன பண்ணுது? அப்போ நீங்க இந்த சிபிஐ விசாரணைக்கும் இவங்களும் ஒரு அழுத்தம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அங்க ஒரு மீட்டிங் நடந்திருக்குது. அதுக்கப்புறம் இவங்களையும் நம்ம ஏன் விட்டு வைக்கணும், இவங்களையும் பேசிடுவோம், நம்ம கண்டிப்பா ஜெயிப்போம் அப்படின்றத விஜய் அவர்கள்ட்ட நிறைய பேசியிருக்காங்க அப்படின்றது நல்லாவே தெரிகிறது. அப்போ ஏடிஎம்கேவையும் ஒரு தாக்கிட்டு போயிடுவோம், ஏன்னா அவங்களால எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்றதெல்லாம் புஷி ஆனந்த் ஆதவ அர்ஜுனா பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அவங்க டீம்ல எல்லாம் பேசாமையா விஜய் அவர்கள் பேசியிருப்பாங்க. அப்போது ஏடிஎம்கேவை எதிர்த்து நிற்கணும், அதாவது நாங்கள் தனித்தான் நிற்போம் அப்படின்றத முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்றத நல்லாவே தெரிகிறது. இத்தனை நாள் ஏன் சொல்ல இப்போ ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு நம்ம கேட்க தோணுதா இல்லையா? ஒரு ஊடகவியலாளராக எங்களுக்கு கேட்க தோணுது. தொண்டர்கள் எப்படி நினைக்கிறாங்க அப்படின்லாம் கிடையாது. இப்போ நாம் தமிழரில் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் தமிழ் தேசிய பற்றி பேசினார், திடீர்னு திராவிடத்துக்கு சொம்பு தூக்குனார், அப்புறம் பிஜேபிக்கு சில விஷயங்களுக்கு சாதகமாக பேசினார், அப்புறம் திருப்பி இப்போ விஜய்கிட்ட எதிராக பேசினார் ஆரம்பத்தில், இப்போ பார்த்தீங்கன்னா சாதகமாக பேசுகிறாரு. இப்படி பேசுகிறவங்கள பற்றி நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அப்படி இருக்கும் பொழுது சொல்ல முடியாதுன்னு எதுக்கு சொல்கிறேன்னா அது நிறைய பேசிட்டோன்னு சொல்ல வரேன். அப்போ அங்கே நிலைப்பாடு அதாவது சீமானவர்கள் நிலைப்பாடு இருக்கும் பொழுது என்னடா திடீர்னு டிஎம்கேவுக்கு பேசுகிறார் அப்படின்னு நம்ம பேசணும் இல்லைங்களா? சாட்டு திரும்பலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் முழுக்க விஜய் தாக்கி பேசுவதிலேயே தான் இருக்கிறாரே தவிர
தமிழ் தேசியம் எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியல. இடையில வந்துட்டு போகணும்னு வச்சுங்களேன். அப்போ அதே மாதிரி இப்போ விஜய் அவர்கள் வந்து ஏடிஎம்கே தாக்கி பேசும் பொழுது நம்ம வேறு மாதிரி நினைக்க தோன்றுகிறதா இல்லையா? அப்போ இதுக்கு பின்னாடி ஆதோ ஒரிஜினை இயக்குவது டிஎம்கே அப்படின்றது ஆல்ரெடி சவுக்கு சங்கர் அவர் சொல்லியிருக்காரு. நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். அப்போ இந்த ஒரு விஷயங்கள் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நமக்கு தோணுகிறது. இப்போது விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து யார், தமிழக வெற்றிகள் விர்ச்சுவல் வாரியர்ஸும் ஏடிஎம்கேவோட பார்த்தீங்கன்னா அவங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் தொண்டர்கள் எல்லாமே சேர்ந்து இப்போது ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது இப்போ இருக்கிற இந்த சமயத்தில் இந்த பிரச்சனையை எந்த அளவுக்கு எப்படி கொண்டு போகணும்னு யோசிச்சு பாருங்களேன். இது யாருக்கு சாதகமாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். டிஎம்கேவுக்கு சாதகமாக இருக்குமா இல்லையா? அப்போது இதை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு விஷயம் காய் நகர்த்திட்டு இருக்குது டிஎம்கே. எப்படியாவது விஜய் அவர்களை தனிமைப்படுத்த வேண்டும், யாருடையும் கூட்டணி வச்சிடக்கூடாது. இதே ஆரம்பத்துலேயும் வந்து ஏன்னா பிஜேபி பற்றி பேச வச்சதும் இங்கே உள்ள இருக்கிறவங்க ஒருத்தர் தான். ஏன்னா நீங்கள் ஆரம்பத்திலே பேசிட்டீங்க, திருப்பி போய் எங்கள் கூட்டணி வச்சிங்க அப்படின்னா மக்கள் என்ன எதிர்பார்ப்பாங்க, என்ன அவங்களுக்கு புரிதல் வரும் அப்படின்றதெல்லாம் ஆரம்பத்திலே கால்குலேஷன். அப்போ நீங்கள் பிஜேபி பற்றி பேசிட்டீங்க, இந்த பக்கம் டிஎம்கே பற்றி எடுத்துனுமே பேசிட்டீங்க, ரெண்டு கட்சி பற்றி பயங்கரமாக பேசிட்டீங்க. அப்போ பேசும்போது இப்போ ஏடிஎம்கே பற்றி ஏன் பேசலன்னு மக்கள் கேட்டு வந்தாங்க தெரியுங்களா தற்போது வரைக்கும். ஆனால் இப்போ பேசிட்டார். அப்போ என்ன நடக்குதுங்க? ஒருவேளை ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சுட்டாங்கன்னா டிஎம்கே சொல்லி முடிஞ்சுது. இதில் இன்னொரு பிளான் போயிட்டுருக்கு, நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கிறோம். டிஎம்கே சைடில் பார்த்தீங்கன்னா ஒருவேளை டிஎம்கே ஜெயிச்சிச்சின்னு வச்சுங்க, மேக்ஸிமம் ஜெயிக்கக்கூடாதுன்னு கடவுளை வேண்டிக்கிறேன். அதுதான் என்னால் செய்ய முடியாது டைமில். அதனால் அவங்க மேக்ஸிமம் வந்து காய் நிறுத்திட்டு இருக்காங்க. ஏன்னா பவர்ஃபுல்லாக வேலை செஞ்சுட்ருக்காங்க. எப்படியாவது நம்ம வந்து இந்த நேரத்தில் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து முதல்வர் ஆக்கிடலாம். அதுதான் அவங்க பிளான். ஒரு 2 வருஷமோ 1 வருஷமோ ஸ்டாலின் அவர்கள் வந்து முதல்வர் இருந்துட்டு அடுத்த முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தான். எழுதி வச்சுக்கங்க, அவன் வந்தால் இதுதான் நடக்கும். அப்போது விஜய் அவர்களை தனிமைப்படுத்தி விட்டால் ஓட்டுகள் சிதறும். சிதறுனா யாருக்கு சாதகமாக இருக்கும்? டிஎம்கே தான் சாதகமாக இருக்கும். ஒருவேளை ஏடிஎம்கே வந்து விஜய் அவர்கள் ஒரு 3-4 சீட்டு வாங்கிட்டாரு, ஒரு 5-6 சீட்டு வாங்கிட்டாரு, இல்லை 10 சீட்டு வாங்கிட்டாரு, இல்லை நிறைய பேர் அதான் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 சீட்டு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விஜய் நிற்கிற தொகுதி, செங்கோட்டையன், இந்த மாதிரிலாம் பார்க்கும் பொழுது வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் ஒரு கொஸ்டின் மார்க் தான். அப்போது இதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இப்போ ஏடிஎம்கே கூட நீங்கள் பேசிட்டீங்க அப்படின்னா திருப்பி ஏடிஎம்கே கூட்டணி வைக்க முடியுமா, இல்லை பின்னாடி ஆதரவு தெரிவிக்க முடியுமா? இதெல்லாம் டிஎம்கே ஐடிஎம் பக்காவாக வேலை செஞ்சுட்டு இருக்கு. அப்போது இதன் நோக்கி தான் இந்த அரசியலே போயிட்டு இருக்குங்க. டிஎம்கே வந்து நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. கலைஞர் மூளை, அது என்ன செஞ்சாலும் அதை இது வரைக்கும் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க கூட தான் நிறைய பேர் இருக்காங்க. இல்லை துரைமுருகன் அவங்க கூட தான் இருந்தார். அப்புறம் உதயநிதி தாத்தா என்ன பண்ணாருன்னு சொல்லிட்டு துரைமுருகன் தெரியாதானே. உதயநிதி இங்கே வான்னு கூப்பிட்டு பேச மாட்டார், அவர் பேசல, இவரெல்லாம் கண்டுக்கவே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தேர்தல் வியூகம் வந்து வகுக்கப்படலைன்னா இங்கே இப்படி தான் நடக்கும். இதுதான் நடந்துட்டு இருக்கிறது. விஜய் அவர்கள் தெளிவாக பயணிக்கல அப்படின்னா ஜனநாயகன் படம் ரிலீஸும் வந்து பார்த்திங்கன்னா தேர்தலுக்கு அப்புறம் தான் வந்து ரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்ற சூழல் நிகழ்ந்துட்டு இருக்கும் பொழுது, இந்த தேர்தலுக்கு அப்புறம் திரும்பவும் நடிக்க மாட்டேன், ஃபுல்லாக எலெக்ஷன் இறங்கிட்டேன் அப்படின்னா 2031 தேர்தல், அதாவது தேர்தலுக்காக செலவு செய்யும் இந்த பணங்கள் இதுக்கெல்லாம் எங்கே போவார்? திரும்பி படம் நடித்தா தான் பண்ண முடியும். படம் நடித்தா தான் உங்களை வந்து மக்கள் வந்து பார்த்துட்டே இருப்பாங்க, விஜய் வந்து கொண்டாட செய்வாங்க. இல்லைன்னு வச்சுங்க மறந்துடுவாங்க. மக்கள் அவர் சீக்கிரம் நம்ம வந்து நம்பிட முடியாது எல்லா விஷயத்திலையும். இதை தெளிவாக புரியாமல் விஜய் அவர்கள் பயணம் செஞ்சு கொண்டு இருப்பது கொஞ்சம் வருத்தத்துக்குரியதாக இருக்கிறது. எப்படி ஆரம்பத்தில் சீமானும் விஜய் அவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தினார்களோ அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். அங்கேயும் முற்றுக்கட்டை போட்டு விட்டது, அதாவது சீமான் செல்ல முற்றுக்கட்டை போட்டு விட்டார்கள் டிஎம்கே. அப்போ இந்த இடத்துலையும் வந்து ஏன்னா சீமானும் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டார். அவர் எப்பயுமே தனிமைப்படுத்தப்பட்டு விட்டார். அவர் எப்பயுமே நான் தனியாக நிற்பேன்னு சொல்லுவார், அந்த பக்கம் பிரச்சனையே இல்லை. விஜய் அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டார் அப்படின்னா இங்கே இப்போ 2 அணி தான் ஸ்ட்ராங்காக இருக்குது, ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும். இப்போ விசிகான்னு ஒரு கட்சி வந்து வெளியே வந்தால் மட்டும்தான் டிஎம்கேக்கு பலம் கம்மி. அதனால் விசிகா உள்ளே இருக்கிறவங்க பலம் அதிகம். ராமதாஸ் எங்கே போனாலும் பிரச்சனை இல்லை, பிரமலதா எங்கே போனாலும் பிரச்சனை இல்லை. இது ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். சமூக வலைதளங்களும் இது குறித்து தான் சில விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க, அதுவும் உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் விஜய் அவர்கள் நிலைப்பாடு உடனே ஜனநாயகம் படத்துக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க, சிபிஐ வந்து சரியாக விசாரணை பண்ணல, 1 லட்சம் மார்க்கு அழுத்தம் கொடுக்குறாங்க கூட்டணி சேர்வதற்காக. இப்படின்ற எண்ணத்தோடு நீங்கள் பயணிச்சிங்கன்னா கண்டிப்பாக 2026 தேர்தலில் எல்லாரும் சொல்வதோட 12-20% வாக்குகள் வாங்கலாம். நான் அடுத்த கட்டமாக 2031 தேர்தலை அடியெடுத்து வைக்கும் பொழுது உங்கள் தொண்டர்களை என்ன பதில் சொல்ல போகிறீங்க?
அடுத்த கட்ட பயணம் எப்படி இருக்கும் அப்படின்றத யோசிக்காமல் இப்போ எல்லா விஷயங்களையும் பேசிடக்கூடாது. அதுதான் பிரச்சனையே. ஏன்னா பிஜேபி பற்றி ஆல்ரெடி பேசுனதாலும் அங்கே எதுவுமே உங்களால் பண்ண முடியல, திருப்பி பேச்சுவார்த்தை நடத்த முடியல. ஏன்னா எல்லா இடத்துலையுமே நீங்கள் காங்கிரஸ்னு பதிவு செஞ்சு வச்சுட்டாரு. ராகுல் காந்தி கூட ரொம்ப நெருக்கம். ராகுல் காந்தி கூட பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தான் கூட்டணி வரக்க போகுது, நம்ம வந்து கூட்டணி அங்கே தான் வைக்க போகிறோம், அவங்க இங்கே தான் வைக்க போகிறாங்க, பலம் வாய்ந்த கட்சியாக டிவிக்கு மாறும்னு சொன்னாங்க. செங்கோட்டையன் வந்ததுக்கப்புறம் பலம் வாய்ந்த கட்சியாக மாறும்னு சொல்கிறாங்க. இப்போ டிடி தினகரன் ஏடிஎம்கே கிட்ட போயிட்டாரு. ஓபிஎஸும் கண்டிப்பாக அங்கே போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. பிரேமலதாவும் ஏடிஎம்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் பொழுது இப்போ விஜய் என்ன பண்ண போகிறார்? நீங்கள் இப்போ என்ன சொல்லிட்டீங்க? தீய சக்தி ஊழல் சக்தின்னு சொல்லிட்டீங்க. அடுத்து மக்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? தான் இப்போ கேள்வி. இதே தான் சீமான்ட்ட கேட்டிருந்தாங்க. சீமான் இன்னும் வந்து வாயில் வடை சுட்டுட்டு இருக்காரு. அதே விஜய் பண்ணுகிறார் அப்படிங்கும்போது மக்களின் நிலைப்பாடு ஏங்கி பார்த்து கொண்டு இருக்கிறார்கள்னு சொல்ல வரேன். என்னன்னா யாரா ஒருத்தர் வருவாங்க, இங்கே என்ன மாற்றம் ஏதாவது நடக்காதா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. அதுதான் தமிழக வெற்றி கழகத்தில் விஜயின் இந்த பனையூர் பேச்சிலிருந்து நமக்கு தெரிய வந்த விஷயம். இந்த ஒரு வார்த்தையில அரசியல் பின்னாடி எவ்வளவு விஷயம் இருக்குது அப்படின்றத மக்களை நீங்களே பார்த்துங்க. அதுக்கப்புறம் இந்த திராவிட மாடல் அரசு வந்து மாநாடு நடத்தினாங்க பார்த்தீங்களா? இந்த மாநாட்டில் இவங்க சொன்னாங்க, தமிழக வெற்றி கழகம் வந்து சாப்பாடு கொடுக்கல, தண்ணி கொடுக்கல, அல்லப்படுறாங்க, மக்கள்லாம் அலக்கழிக்கப்படுகிறார்கள் அப்படின்லாம் சொன்னாங்க. இங்கே வந்து ஏன்னா எனக்கு சாப்பாடே இல்லைங்க, நாங்கள் போய் வண்டி அங்கே நிற்கிதுன்னு பார்க்குறோம், ஏதோ கொடுக்குறாங்க, திருப்பி போனால் இல்லைன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கிடக்குது அந்த பிரியாணி கிடக்குது கீழே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க கும்பிட்றதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு எவ்வளோ வேதனையாக இருக்குது. திராவிட மாடல் அரசு எவ்வளோ கீழ்த்தரமாக கேவலமாக நடந்துட்டு இருக்குன்னு பாருங்களேன். ஒரு கூட்டத்தை கூட்டு வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் பிரச்சாரம் பிப்ரவரி மாதத்திலேருந்து ஆரம்பிக்க போகிறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் வாரத்துலேருந்து ஆரம்பிக்க போகிறாங்க. ஆனால் மாநாடு நடத்தி, அதாவது இந்த இப்போ தமிழக வெற்றி கழகம் வந்து அவங்க வந்து சிறுபான்மையினரெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவர்ந்துருக்கிறாரு. அங்கே ஓட்டு பிரியறதுனால முக்கியமாக வந்து தேர்தல் பிரச்சாரம் செஞ்சிங்கன்னா வெளியில் பெருசாக தெரியாது. அதனால பார்த்தீங்கன்னா இஸ்லாமியரும் கிறிஸ்துவர்களையும் பார்த்தீங்கன்னா மேடை கூட்டு வந்து அவர்கள் மதத்தை சேர்ந்தவர்கள்லாம் பேச வச்சு பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினர் ஓட்டை எப்படியாவது வாங்கிடணும்னு சொல்லிட்டு இந்த மாநாடை போட்டுருக்காங்க. இதுதான் அவங்க பிளானு. அப்படி போட்டுட்டு இப்படியே சிறுபான்மையினரில் வந்து உள்ளெழுத்துலாம் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுது மக்கள் சாப்பிடாம நீங்கள் 200 காசுக்கு போயிட்டு அந்த 200 கொடுத்து அந்த காசை அங்கே சாப்பிட்டு உங்கள்கிட்ட வந்து வெயிட் பண்ணி உங்களை நீங்கள் சொல்கிற முதல்ல ஏதாவது புரியுதா? பேசுறது இங்கே ஒரு மக்கள்கிட்ட மாற்றம் நடந்துடுமா? எல்லாத்துலேயுமே காசு கொடுத்துட்டு போய் அங்கே உட்கார வச்சிடுறது, கூட்டத்தை காமிக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மீடியா மூலியமாக இந்த இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் வச்சு பரப்புரை செஞ்சு இந்த 2026 தேர்தலில் சந்திக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டு ஏன்னா இந்த அளவுக்கு வந்து ஒரு கீழ்த்தரமான ஒரு மாநாட்டை நடத்திட்டு இதில் வந்து வீடியோ இன்னொன்று போடுறாங்க பாரு, மக்கள் வந்து பொட்டலம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பிரியாணி, இதில் தண்ணி பாட்டில், அந்த பாட்டில்ன்றாங்க. தண்ணி பாட்டில் வந்து நீங்கள் சாயந்தரம் 4 மணிலேருந்து 10 மணி உட்காந்தா 1 லிட்டர் தண்ணி போதுமா? இப்போ இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறதுன்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது திராவிட மாடல் அரசு. இதில் இந்த திராவிட மாடல் அரசு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு கீழ்த்தரமான ஒரு அரசியல் பண்ணிகிட்டு இருக்குங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வட மாநிலத்தில் இருக்காங்களே அந்த பெண்கள், அதாவது ஒரிசா, பீகாரி, இந்த மாதிரி இந்த குர்கா வேலை செய்கிறவங்க, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வட மாநிலத்தை சேர்ந்தவங்களுக்கெல்லாம் இந்த கருப்பு சிவப்பு சேலையை கொடுத்து, அதாவது சேலையும் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து ஷர்ட்டு மாதிரி ஒன்று கொடுத்து பார்த்திங்கன்னா மாடர்ன் கேர்ள் மாதிரி கொண்டு வந்து உள்ளே இறக்கியிருக்கிறாங்க. அது ஒரு கும்பல் வந்திருக்குங்க. ஒரு 10,000த்துக்கும் மேற்பட்டவர்கள் வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது எந்த அளவுக்கு இவங்க கூட்டத்தை காமிக்கணும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இறங்கி போய் வேலை செய்கிறாங்கன்னு மட்டும் பாருங்களேன். இது எல்லாமே மீடியா பிரச்சாரத்திற்காக பயன்படுத்தப்படுகிறதுன்றது வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. இந்த டிஎம்கேவின் இந்த கீழ்த்தரமான அரசு வந்து பார்த்திங்கன்னா எதுக்கும் துணியும் அப்படின்றது இந்த வட மாநிலத்தில் இருக்க அந்த பெண்கள்லாம் அழைச்சிட்டு வந்த இந்த விஷயத்துலேருந்தே நமக்கு தெரிய வருதா இல்லையா? எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா சுற்றி சுற்றி அடிச்சிட்டு இருக்காங்க. வளைச்சி பார்த்திங்கன்னா அரசியல் பண்ணுறதுல வந்து தெளிவாக மக்களை எப்படி ஏமாற்றி ஏன்னா தமிழ்நாட்டில் திருப்பியும் கால் ஊன்றி அவர்களை வந்து நம்மளாம் அடிமைப்படுத்திட்டே இருக்குன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் நம்ம தெளிவாக இல்லை. இதில் வந்து நம்ம விஜய் அவர்களை பற்றி பேசணும், மற்ற கட்சிகளை பற்றி பேசின விஷயங்களை வச்சு நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மக்களே தயவுசெய்து 2026 தெளிவாக முடிவெடுங்க. இதை தவிர நமக்கு எதுவும் சொல்ல தெரியல. இந்த மாதிரி தமிழ்நாட்டின் உலகத்தில் அனைத்து விஷயங்கள் தொடர்ந்து அலசுவோம், தொடர்ந்து பேசுவோம். தமிழ் தேசம் இணைந்திருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.